எதிர்காலத்துல இப்படிதான் போல இருக்கு. இந்த காலகட்டத்துல இருக்கிற நம்மள நாம பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்பா மசாவ், என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வாப்பா போகல. புது காமிக்ஸ்னு வாங்கி படிச்சா நல்லாவே இல்ல, எல்லாம் போரா இருக்கு. ஏன் தான் அப்படி எழுதுறாங்களோனே தெரியல. காசு வீணானதுதான் மிச்சம். அது நம்ம எதிர்கால மசாவா? எனக்கும் அப்படிதான் தோணுது. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன எல்லாரும் துரு துருன்னு என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? யார் இந்த உருளைக்கிழங்கு மண்டைய? அனிமேஷன் டைரக்டர். என்னது, இப்ப என்ன சொன்ன? அப்படின்னா உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியுமா? அப்படி போடு, நீ என் பரம ரசிக்கம் போல இருக்கே. என் காமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கியா? ஹிட் காமெண்ட் மசாவ் டபிள்யூ படிச்சிருக்கியா? ஆனா அது ஒரு புக்கு கூட விக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா நீங்க 20 அனிமேஷன் சீரியஸ் டைரக்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கணுமே. அது டிவில தியேட்டர்ல வந்திருக்கணுமே. ஏய், வாய மூடு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்னையே நீ யாருன்னு கேக்குறியா? நீ தானா? இல்ல இல்ல, கண்டிப்பா நீ நானா இருக்க முடியாது. என்னால ஏத்துக்க முடியல. என்ன சொல்லிட்டு போறான் அவன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. புது வெளிச்சம் கொண்டு வர்றதுனா எப்படி? பல்புக்கு பதிலா வேற ஏதாவது கொண்டு வந்து வெளிச்சம் வர வைப்பாரா? நம்ம மனசுக்கு ஒரு புது வெளிச்சம் தருதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள புது பல்பு மாட்டினமா? புது வெளிச்சத்தை கொண்டு வர்றதுன்னா மத்தவங்க மனசுல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கஷ்டத்தை போக்குறதுன்னு அர்த்தம். ஷின்சான், ஒன்னும் புரியலையே. உதாரணத்துக்கு இப்போ சாக்கோபிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே உன் மனசுல சந்தோஷம் வருது இல்லையா? ஆமா ஆமா, சாக்கோபி. இதத்தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு சாக்கோபி வாங்கி தரவே இல்லையே. பெரிய ஷின்சான் பாதுகாப்பா இருந்தாருன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி தருவேன். நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். சரி, சுண்டு வரல கோத்து குடுக்கறோம் வாக்கு. நீங்க வாங்கி குடுக்கற சாக்லேட்காக துடிக்குது ஏன் நாக்கு. TuneSouthIndia.com. அப்படின்னா இதுக்கு அவ்வளவு செலவாகுதா? சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம், இட்சுகா கம்பெனிய ஒரேடியா இழுத்து மூடிடு. அதனால இனிமே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அப்புறம் இன்னொரு விஷயம். சரி, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? எதெல்லாம்? நான் சொல்றது உனக்கு இன்னுமா புரியல? நேத்து முழுக்க நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நிஜமாவா? ஆமா சார், மொத்த நகரத்திலையும் தேட சொல்லிட்டேன். எவ்வளவு செலவாகும்? அவங்க சும்மாவா வேலை பார்ப்பாங்க? சரி, நீ அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்க? இன்னும் இல்ல சார். இந்த விஷயத்துக்கு இல்லாம பணம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. இப்படிதான் தேவையில்லாத செலவுகளை குறைச்சு 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 சிக்கனத்தை கடைபிடிக்கணும். இதுல என் வியாபாரம், என் மகளோட வாழ்க்கை எல்லாம் இருக்கு. இருந்தாலும் பணத்தை கொஞ்சமா செலவு பண்ணிக்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு உங்களை அவர் அங்கேயே உட்கார சொல்லு. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் அவர் உள்ள வர அனுமதிப்பேன். ஓகே சார். ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன் கசாமா. ஒண்ணும் இல்ல, நம்ம விஷயம் என்ன ஆச்சு? நான் தான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன்ல, நீ உன் வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்யறேன். நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கேத்த மாதிரி உன்னை நீ முதல்ல மாத்திக்கணும். பெரிய ஷின்சான் இங்கதான் இருக்காரா? பெரிய ஷின்சான் எங்க எங்கன்னு கேக்குறல. அந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிச்சயமா அவர் வேற எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்க. இத பாருங்க மிஸ் டாமி, அவரைதான் யாரோ இங்க இருந்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே. அவரை கொண்டு போறதுக்கு முன்னாடி நாம இங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம். அதுக்குதான் வாய்ப்பு கிடைக்கலையே. இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஏன்னா இதை உருவாக்குனது பெரிய ஷின்சான். ஓஹோ, ஷின்சான், நீ இங்கே காத்துட்டுறேன.
நான் போயிட்டு இதோ இப்பவே வந்துடுறேன். இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாது. ஷின்சான், ஷின்சான், உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அடடே, இது பார்க்க ஆக்ஷன் காமெண்ட் பொம்மை மாதிரியே இருக்க. பொம்மையா? ஆமா, இப்பதான் எனக்கே புரியுது. இந்த பொம்மைய பார்த்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் பொம்மை கிடையாது, இதுதான் பெரிய ஷின்சான். ஏதோ ஒண்ணு, அந்த பொம்மைய ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுங்களேன். எதை பார்த்தாலும் இதை கொடுங்க அது கொடுங்கன்னு கேப்பியா நீ? அதெல்லாம் தர முடியாது. இந்த நீ வச்சுக்க. உங்களுக்காக ஒரு புதிய செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது. டமிகோ, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அந்த ஷின்சான் நொஹராவை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல நான் அடைச்சு வச்சிருக்கேன். ஷின்சான் நொஹராவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா திரும்பவும் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துரு. ஒருவேளை நீ வரலனா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீ மனசு மாறினா தகவல் கொடு. ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா காத்திருக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப எதுக்காக அது வெடிச்சது? ஏன்னா அது அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சே, யார் அவர்? உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. அவரு வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். என்னதே, உங்க அப்பாவா? நம் சிறு வயதினை நாம் மறக்க முடியாது என்றுமே. எனக்கு இன்று வயது 25. மணப்பெண்ணாய் நிற்கிறேன். இது நியாயமே இல்ல. எனக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வார்த்தை உன் மனதில் உள்ளதை நீ சொல்வாய். மத்தவங்கள மாதிரியே நானும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அது ஆகாசம் இல்ல ஷின்சான், அட்டகாசம். ஷின்சான், ஜாகிரதை. வந்தாச்சு. நீ தானே டமிகோ கனியாரி? நாங்க தான். அன்பும் திட்டமும் கனவும் உண்மையும் அறிவும் அதிசயமும் ஒன்னா கலந்தவங்க. அதாவது Bright Nice Dream and Dream Group. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல, இருந்தாலும் இதை எங்க எதிர்காலத்துக்காக நாங்க செஞ்சே ஆகணும். உன்னை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா கணக்குல அடங்காத அளவுக்கு நிறைய பேர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. வம்பு பண்ணாம எங்க கூட வந்துடு. என்ன பாக்குற? மரியாதையா இப்பவே எங்க கூட வந்துரு. மன்னிச்சிடுங்க, வர முடியாதுன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்தியாசமா என்ட்ரி வேற கொடுத்திருக்கோம். இவ கையில கள்ள விழுந்தாவது இவ்வளவு சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. எங்க பொறுமையா ரொம்ப சோதிக்கிற. இங்க பாரு, கடைசி ஒரு வாய்ப்பு தரும், அதை பயன்படுத்திக்க. நானும் உங்க வழியிலேயே வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க எங்க கம்பெனில நிறைய பேர் இருக்காங்க. என்ன எடுத்துக்கோங்க.
இதான் சரியான சமயம். வா போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.